வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. அதாவது ஒரு சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மனசுக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டுபடுத்தும். அட் த சேம் டைம் ஒரு மனநிறைவாகவும் இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தால் கூட அந்த படத்தோட நினைவுகளும் சரி, அந்த படத்தோட ஒரு தாட் ப்ராசஸும் சரி உங்களுக்கு எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி படங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு அந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து போதும். அதிக ப்ரமோஷன்ஸோ அதிக ஒரு விஷயங்களோ தேவைப்படாது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலியோடு நான் பார்த்த ஒரு படம். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் ஆயிடுச்சு அந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலிங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இது வந்து சசிகுமார் அண்டு சிம்ரன் அண்ட் அந்த ரெண்டு பசங்க நடிச்சிருக்காங்க. படம் வந்துங்க சும்மா அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு 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 மேக்கிங், எக்ஸலண்ட்டான ஒரு ரைட்டிங். இந்த படம் வந்து டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டைரக்டரோட அந்த எழுத்தும் சரி, அந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மீன்ஸ் அவர் வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன விஷயம் மெனக்கிட்டாருங்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த பேப்பரில் வந்து மெனக்கிட்டாருங்க. அதுதான் படத்தோட வெற்றிக்கு நான் ஒரு முக்கியத்துவம் நான் நம்புகிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சில படத்துக்கு தான் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ பார்க்கணும், ரிவ்யூ கேட்கணுன்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு சில படத்துக்குலாம் வந்து எந்த விஷயமே தேவையில்லை. படம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் தாராளமாக கண்ணை மூடி தைரியமாக நம்பி போகலான்னு சொல்ல பார்த்தீங்களா, அப்படி ஒரு படம் தாங்க இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு நான் வந்து டீட்டெயிலாக எந்த ஒரு ரிவ்யூவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த படம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் குட் மூவிங்க. லைக் ரீசெண்டாக வந்து மெய்யிலகன் வந்தது அந்த படம், அது கூட வந்து ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் வந்தது, பொலிட்டிக்ஸ் கான்ட்ரவர்சி. பட் இந்த படத்தில் அப்படி ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லாமல், ஈவன் தோ இந்த படம் எடுத்துக்கொண்ட கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்சியான கதைக்களம் தான். பட் அதை வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக டைரக்டர் அபிஷன் ஜீவித் வந்து எடுத்து இந்த படத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சசிகுமாருக்கு லைக் ரீசெண்டாக வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆகாமல் இருந்து ரீசெண்டாக தான் அயோத்தி, நந்தன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கலக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் இந்த வருஷம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அவருக்கு ஒரு சிறந்த படமாக இருக்குங்க. சிம்ரன் இப்படி ஒரு சிம்ரன் படத்தை தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சிம்ரன் என்ன தான் கம்பேக் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு சில ரோல்ஸ் பண்ணுறாங்க, அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. பட் இந்த படம், இந்த ரோல் அவங்க ரொம்ப ஆப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது பேர் கிடச்சிருக்கு, சசிகுமார் வெர்சஸ் சிம்ரன் பேர். இந்த பேர் திருப்பி கன்டினியூ பண்ணலாம். வேறு என்னங்க, இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம சான் ரோல்டர் தான். அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்திருக்கு. அண்ட் அந்த சின்ன பையனோட கேரக்டரும் சரி, அந்த ஒரு பக்குவப்பட்ட கேரக்டரில் நினச்ச ஒரு பெரிய பையன் கேரக்டர் நடித்த ஒரு பையனாலும் தான் சரி, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு உண்டான ஸ்கெட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேங்கிறத நீங்கள் வந்து படமாக பாருங்கள். இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக படம் முடிச்சு வெளியேறப்போ நீங்கள் ஒரு மனம் திருப்தி, மனம் நிறைவோடு நீங்கள் வெளியே வருவீங்க. படம் நீங்கள் வெளியே இல்லாமல் நீங்களும் இந்த படத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடியில் போய் வெயிட் பண்ணாதீங்க. தேட்டரில் பார்த்து மனநிறைவாக வெளியே வர வேண்டிய படங்க இந்த படம். வேணுங்க, இந்த படத்தை பற்றி அதிகமாக கூடாதுன்னு சொல்லி நிறைய பேசிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து இதே மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப சூப்பராக ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து குட் நைட் ஆரம்பித்தார், ரெண்டாவது லவர் பண்ணார், இப்போ மூணாவது இந்த படம், அடுத்து 2-3 படங்கள் லைனப்பில் இருக்குது. அவருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. $1 ஸ்டுடியோஸ் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க கொடுக்கணும். நல்ல கதைக்களங்கள், சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, பெரிய பட்ஜெட் வந்து நல்ல படங்களாக கொடுங்க. கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லா மக்களும் உங்களுக்கு வந்து ஆதரிப்பாங்க. அதற்குண்டான சாத்தியம் தான் இந்த படம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரிவ்யூ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.